Assalamualaikum everyone. Hope you all are doing good. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வைத்து ஒரு டேஸ்டான பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல கேரமல் செய்து தான் இந்த பாயாசம் வந்து செய்து காட்ட போறேன். வெள்ளை கலர்ல வந்து பாயாசம் செய்யறதை விட இது மாதிரி கேரமல் பாயாசம் செய்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பாயாசம் செய்யறதுக்கு நான் 250 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்க 4-5 பேருக்கு செய்ய போறீங்க அப்படின்னா 100-150 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நான் தண்ணியில ஊற வைக்க போறேன். மீன்மேல் இதற்கான கேரமல் வந்து செய்துக்கலாம். ஒரு சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை வந்து நல்லா குறைத்து வைத்துக்கோங்க. சீனி வந்து நல்லா கரைந்து இது மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆனதும் இதோட 500 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து சூடாகிற இந்த கேப்ல நம்ம ஊற வைத்திருந்த ஜவ்வரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வடித்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ஊற வைத்ததாலையும் சூடான தண்ணியில் ஆட் பண்ணினதாலையும் நம்ம சேர்த்த உடனே இது வெந்துடும். இதோட பார்த்தீங்கன்னா 2 பட்டை 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு சீனி வந்து ஒரு 400 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதால இந்த அளவில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சீனி வந்து சேர்த்துக்கலாம். சீனி வந்து நல்லா கரையிறதுக்காக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாயசம் வந்து இறுகி வர டைமில் கீழே வந்து அடிப்பிடிக்க பார்க்கும். அதால் இடைக்கிட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி இது வெந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணினோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லாவே குக் ஆகிட்டு இந்த டைமில் 600 ml மில்க் சேர்த்துக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் தான் நான் சேர்த்துருக்கேன். கோகோனட் மில்க் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நல்லா முழு தேங்காய் துருவிட்டு நல்லா திக்காக வந்து 3 கப் வர மாதிரி மில்க் எடுத்து சேருங்க. இன்னும் வந்து இந்த பாயசத்தோட டேஸ்ட்டை நீங்கள் கூட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மில்க் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே பபிள்ஸாக கொதித்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் பாவிக்கிறீங்களோ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடானதும் கேசியூ ரைசின்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் 150 கிராம் சேர்த்துருக்கேன். இதில் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகினதும் நம்ம செய்து வைத்திருக்கிற பாயாசத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய்யில் நான் ஃப்ரை பண்ணியிருக்கிறதால அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேசியூ ரைசின்ஸ் மட்டுமே சேருங்க, ஆயில் ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து டேஸ்டான பாயாசம் ரெடி ஆகிட்டு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பாயாசம் செய்துடலாம். இது மாதிரி செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப வந்து குளிர்ச்சி வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் வந்து பாயாசம் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.